அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் பொங்கல் எப்படி கொண்டாடிங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்களும் பொங்கலுக்காக வெளியூர் போறதுனால வீடியோ போட முடியல. இன்னைக்கு வந்து பாலாக்கீரையும் பருப்பும் வச்சு ஒரு அட்டகாசமான ரெசிபி தான் நீங்க பார்க்க போறீங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்க போது. எப்படி செய்யலாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு இந்த ரெசிபி பண்றதுக்கு பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு அரை கப்பு வந்து துவரப்பருப்பு எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கேங்க. இதுல கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். பருப்பு வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்ப இதை லாக் பண்ணி ஒரு 4ல இருந்து ஒரு 5 விசில் விட்டுட்டு அப்புறம் ஓபன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, ஒரு 4-5 விசில் விட்டாச்சு. பருப்பு நல்லா வெந்துருச்சு. இது ஒரு ஓரமா இருக்கட்டும். இப்ப வந்து பாலக்கரையை வந்து நான் வந்து கழுவி நறுக்கி வச்சிருக்கிறேங்க. இப்ப இது வந்து பாலக்கரையை தனியா வேக வச்சுக்கலாம். கடாய் வச்சுங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து கடலை எண்ணெய் ஊத்திருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்திக்கலாம். அரை டீஸ்பூன் கடுகு. அடுத்தது ஒரு 5 பல் பூண்டை நறுக்கி வச்சிருக்கேன் சேர்த்து. ஒரு பெரிய ஆனியனை கட் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்திக்கலாம். வந்து கண்ணாடி பதம் வரட்டுங்க. நறுக்குன பச்சை மிளகாய் 3 சேர்த்திக்கலாங்க. 2 தக்காளியை நறுக்கி வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே மசாலா சேர்த்திக்கலாங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திக்கலாம். அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்திக்கலாங்க. கொஞ்சமா பெருங்காயம், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாங்க. அடுத்தது கழுவி நறுக்கி வச்ச பாலக்கீரை சேர்த்திக்கலாங்க. ஒரு 3 கைப்பிடி சேர்த்திக்கலாம். கீரை வேகறதுக்கு நம்ம தண்ணி சேர்த்த வேண்டியது இல்லைங்க. இந்த கீரையிலேயே ஈரப்பதம் இருக்கும். இதுலயே நல்லா குக் ஆயிக்கும். இப்ப பாருங்க, கீரை 90% நல்லா வெந்துருச்சு. இப்ப ஏற்கனவே வேக வச்சு மசிச்சு வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. உப்பு கொஞ்சம் குறைவா இருக்குங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். ஃபைனலா என்ன பண்ணலாம்னா இன்னைக்கு கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு 90% கீரை வெந்துருச்சு. இப்போ ஒரு 10% வேகணும். இந்த பருப்போட சேர்த்து நல்லா கொதிச்சு வரட்டுங்க. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் பார்க்கலாம். அவ்வளவுதாங்க, ரெடி ஆயிடுச்சு. பாலக்கரை பருப்பு ரெசிபி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது வேற ஒரு பவுல்ல போட்டுக்கலாம். அவ்வளவுதாங்க, பாலக்கரை பருப்பு ரெசிபி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து நான் சப்பாத்திக்காக நான் அந்த சைட் டிஷா பண்ணிருக்கேன். இது சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்கும் சூப்பரா இருக்கும். சுடுசாத்துக்கும் சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ பார்க்கலாங்களா? பாய்.